டூரிஸ்ட் ஃபேமிலி. உனக்கு இங்க வேலை இல்லை, வெளியே போ. கேஷ்வா நகர்ல ஸ்ரீலங்கன் டபுள்ஸ் யாராச்சும் புதுசா வந்திருக்காங்களா? தியேட்டர்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கமர்ஷியல் இல்லாம அந்த வெட்டுறது குத்துறது பாம்பை போடுறது சுடுறது இல்லாம வாழ்க்கையினுடைய தத்துவத்தை ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல மனுஷன நேசிக்கணும். நான் போனப்பே வந்துட்டு சரியான கூட்டம். நான் ஒரு தியேட்டர் கேண்டீன் கார்ட்ட யதார்த்தமா பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, ஞாயிற்றுக்கிழமை எதிர்பாராத கூட்டம்ப்பா, கேண்டீன்ல இருக்க ஸ்நாக்ஸ் எல்லாமே தீர்ந்து போச்சு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷோக்கு காலையில மண்டே மார்னிங் காலையில ஷோக்கு பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு. ஒரு சின்ன பட்ஜெட் படம் வீக் டேஸ்ல நல்லா போய் அங்க தியேட்டர்ல இருக்கீங்களே பரவாயில்ல இவ்வளவு கூட்டம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சந்தோஷப்படுற மாதிரியான ஒரு படங்கள் திரையரங்க ஓடுறதுலாம் பெரிய விஷயம். சசிகுமார் அவர்கள் ரீசென்ட் டைம்ஸ்ல எடுத்த படங்கள்லாம் பாத்தீங்கன்னா நந்தன், அயோத்தியா, இப்ப டூரிஸ்ட் ஃபேமிலி, கருடன், இந்த மாதிரியான ஸ்கிரிப்ட் எல்லாம் செலக்ட் பண்ணி நடிக்கிறாரு. ஒரு காலகட்டத்துல ஒரு பெரிய விமர்சனம் இருந்துச்சு அவர் மேல, ஜாதியத்தை தூக்கி பிடிக்கிற மாதிரி ஜாதிய பெருமையை பேசுற மாதிரியான படங்கள் அவர் எடுத்தார் அப்படின்னு. ஆனா இப்ப அவர் செலக்ட் பண்ணக்கூடிய ஸ்கிரிப்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஹியூமனிட்டி, பிறந்த மண்ண மக்களை எல்லாத்தையும் விட்டு வந்திருக்காங்க. அடுத்து என்ன? அன்பு பாராட்டுதல், நாம் क्या आपका अब्दुल मलिक. அதே டயத்துல ஸ்கிரிப்ட் வைஸாவுமே ரூரல் டைரக்டர்ல கருடன் மாதிரி இருந்தாலும் ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரின்னு சொல்லி ரொம்ப ஒரு கான்சியஸோட தான் செலக்ட் பண்றாரு அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துக்கு முழுக்க டைரக்டர் தான் பெரிய கிரெடிட் கொடுக்கணும். ஏன்னா படம் ஒரு எமோஷனல் ஸ்டார்ட் ஆகி ஒரு சீன் முடியும் போது அப்படியே ஹியூமரா முடியுது, திரும்ப ஒரு எமோஷனல் ஸ்டார்ட் ஆகி திரும்ப பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமரோட முடியுது. அது இல்லாம ஒரு 15 மினிட்ஸ் செகண்ட் ஹாஃப்ல ஒரு டிராமாலாம் பண்றாரு. அப்படியே எமோஷனலாவே டிராவல் ஆயிட்டு அப்படியே ஒரு பெரிய ஹியூமரோட தியேட்டரே பிளாஸ்ட் ஆகிற மாதிரி முடிக்கிற மூமெண்ட்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்ப நான் எமோஷனல் ஆயிருக்கேன், நீ என்ன டக்குன்னு ஏதோ ஒரு முக்கதான் அடிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ஆடியன்ஸுக்கு வந்துடக்கூடாது. அது ஒரு டிஃபரெண்டாகவும் இருக்கும். எப்படி டக்குன்னு ஒரு செகண்ட் ஒரு ஆளை எமோட்டோ வைக்க முடியும், அதே டயத்துல ஹியூமரை சிரிக்கவும் வைக்க முடியும். இந்த ரெண்டு விதமான உணர்வுகளையுமே கையாளுறது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப அழகா நேர்த்தியா இயக்குனர் இந்த படத்துல கையாண்டிருந்தாரு. அதுதான் அந்த படத்தினுடைய பெரிய வெற்றியும் கூட. அது இல்லாம இந்த படத்துல அவர் பேசின மெசேஜும் சரி, அவர் சொன்ன விஷயம் சரி, யாரையும் அவனை அகதின்னு சொன்னா அப்படின்னு சொல்லி ரமேஷ் திலக் திரும்பி பார்த்துட்டு ஷாட் இருக்குல்ல, அந்த ஒரு ஷாட் பார்க்கும்போது எனக்கு அன்பேசம் திரும்பி பார்த்துட்டு உங்க பொழப்ப கெடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு சீன் ஒன்று இருக்கும்ல. சினிமால ட்ரேட்மார்க்கா சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரேம்ல கண்டிப்பா அந்த சீனுமே கண்டிப்பா இருக்கும்னு எனக்கு தோணுது. அப்படி ஒரு ஃப்ரேம்ல அப்படி ஒரு ஃபீல் குட் சீனை அந்த இடத்துல எழுதிட்டாரு, எடுத்துட்டாரு, அந்த ஆடியன்ஸ் கடத்திட்டாரு இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம். டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு முக்கிய பங்களிப்பு யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த குட்டி பையன் நினைச்ச கபிலேஷ் நினைக்கிறேன் அந்த பையன் பேரு. வந்துட்டியா சொல்லுங்க, இலங்கையில குடும்பமா மீன் பிடிச்சிட்டு இருக்கும் போது வழி மாறி இந்தியாவுக்கு வந்துடும் சொல்லுங்க. சூப்பர் சிங்கர்லாம் வந்திருந்தாரு. இந்த படத்துல ராட்சசி அப்படின்ற படத்துல இன்ட்ரோடியூஸ் ஆனாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு லீட் ரோலாவே பிளே பண்ணிருக்காரு. அவருடைய ஆக்டிங் இந்த படத்துல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஆப்வியஸ்ல அந்த பையன் கேரக்டர் நம்ம முன்னாடி பார்த்திருந்தோம். ஆவேசத்துலயும் நல்லா பண்ணியிருந்தாரு, இதுலயுமே நல்லா பண்ணியிருந்தாரு. சசிகுமார் அவர்கள் சிம்ரனுடைய பேர் இந்த கொலாபரேஷன் கெமிஸ்ட்ரி நல்லா ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாத்துக்குமே ஒட்டுமொத்தமா டைரக்டர்களுடைய ரைட்டிங் தான். இந்த படம் கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க. இந்த படம் தியேட்டர்ல பார்த்து சிரிச்சு அப்ளாஸ் பண்ணி செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு படம், ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் குட் படம். இது ஃபீல் குட் மூவிப்பா அப்படின்ற ஒரு வேர்டுக்குள்ள அடைக்கிறாம இந்த படத்துல பெரிய பொலிட்டிக்கல் இருக்கு, இனம் சார்ந்த ஒரு விஷயம் இருக்கு, மொழி சார்ந்த விஷயம் இருக்கு, இந்த நாட்டோட அரசியல் சூழல் இருக்கு. இது பலதரப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு ரொம்ப அழகா நமக்குள்ள எதையுமே திணிக்காம ஒரு கேள்வி எழுப்புற மாதிரி, நமக்கு அவங்களை விட்டா நமக்கு யார் இருக்கா, நம்மளை விட்டா அவங்களுக்கு யார் இருக்கா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம்ல, அந்த வார்த்தைக்குள்ள உள்ளடக்கிற மாதிரியான ஒரு இன்க்ளூசிவான ஒரு படம் தான் அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி. கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க, யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னுமே இந்த படம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா தான் அந்த தியேட்டர்ல ஓடிட்டே இருக்கு. சப்போஸ் என்னால தியேட்டர்ல போய் பார்க்கவே முடியலன்னு நினைக்கிறவங்க ஓடிடில வந்தாலும் கண்டிப்பா அந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க. ஆனா நீங்க தியேட்டர்ல போய் பார்க்காம விட்டீங்க, அதுவும் நல்ல ஒரு கூட்டமான ஒரு தியேட்டர்ல செலிப்ரேஷனா உட்காந்து பார்க்காம விட்டீங்கன்னா ஒரு தியேட்டர் மூமெண்டான ஒரு படத்தை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.